A4 சைஸில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கோங்க. அதை பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 பீஸ் இருக்கும் இல்லையா, அதில் 1 மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு சின்ன சின்ன ஃபோல்டிங்காக இருக்கிற மாதிரி ஜிக்ஸாக்காக மடிச்சுக்கிறேன். இப்போது 2 சைட்லேயும் க்ராஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கணும். இதே மாதிரியே இன்னொரு பேப்பர் இருக்கு இல்லையா, அதையும் செஞ்சு எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த 2 பீஸையும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இதை ஒட்டினதுக்கப்புறமா ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து இப்படி மேல் பக்கமாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒயிட் கலரில் பேப்பர் ஸ்ட்ரிப் ஒன்று கட் பண்ணிவிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரியே அதை ஒரு பவுவாக செஞ்சுக்கணும். சிசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு 2 சைட்லையும் ரிப்பன் மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டிடுறேன். இதில் நீங்கள் ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக பிங்க் கலர் பேப்பரை பஞ்ச் பண்ணி ஒட்டியிருக்கேன். அகைன் ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப் கட் பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி பேக் சைடில் வச்சு ஒட்டிடுறேன். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.